சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு மனிதர்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பொதுவா ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா யாராவது ஒருத்தர் காரணமா இருப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய மனது சொல்லிக்கிட்டே இருக்கும். அது கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அல்லது குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் தான் நம்மளுடைய கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னு நம்மளுடைய மனநிலையை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். உண்மையிலேயே நம்மளுடைய கஷ்டத்திற்கு காரணம் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மனிதருக்கு ஏற்படும் கஷ்டத்திற்கு முழு காரணம் அவங்க மட்டும்தான். அவங்களுடைய விதிப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அவங்களுடைய கர்ம வினை தான் அவங்களுடைய வாழ்க்கைய வழி நடத்துது. பேச்சு வழக்குல சொன்னோம்னா அவங்களுடைய தலையெழுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்க சந்தோஷத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம். ஒரு சில மனிதர்கள் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்க எவ்வளவு